பிரைம் வீடியோஸில் இப்போ தமிழ் டப்பிங்கோட வெளிவந்திருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ரோம்காம் ட்ராமாவான த பேட் பாய் அண்ட் மீ திரைப்படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத இந்த வில்லா பார்த்துடலாம். கதையில் வரக்கூடிய நம்ம கதாநாயகன் வந்து காலேஜில் இந்த ஹேண்ட் ஃபுட்பாலில் ஒரு ஸ்டார் பிளேயர் அப்படின்னே சொல்லலாம். அப்படிப்பட்ட நம்ம ஸ்கூலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் புதுசாக ஜாயின் பண்ண வந்திருக்கிறாங்க. ஹீரோக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த காலேஜ் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா நிறைய பொண்ணுங்க ரூட் விட்றாங்க. அவ்வளோ வந்து ஃபேமஸ்ஸு. இப்படிப்பட்ட ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்டக்க ரூட் விட்றாங்க. ஆனால் இது எல்லாத்தையுமே தெரிஞ்சு ஒரு பிளே பாய் கிட்டக்க நம்ம வந்து கமிட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. பட் இதில் ஒரு கட்டத்தில் காலேஜ்லேருந்து கூட்டு போன ஒரு ட்ரிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க ரூல்ஸை மீறினால இவங்க 2 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா காலேஜ்லேருந்து 1 வாரத்துக்கு சஸ்பென்ஸ் பண்ணுறாங்க. இதுக்கப்புறம் இவங்களோட காதல் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று சேர்ந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத ஓரளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக சொல்லியிருக்கக்கூடிய படம் தான் வந்து த பேட் பாய் அண்ட் மீ. எனக்கு இந்த படம் பார்க்கறதுக்கு ஒரு நல்ல ஃபீல் குட்டான ரோம்காம் ட்ராமாவாக ஃபீல் ஆச்சு. ஒரு ரொட்டீனான கதை தான். படத்தில் முக்கியமான ப்ளஸ் அப்படிங்கிறது படத்தோட அந்த கேஸ்டிங் தான். ஹீரோயினாக பண்ணியிருக்கிறவங்களோட கேரக்டரும் நம்ம ஹீரோவோட கேரக்டருக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஆர்க்கை டெவலப் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க 2 பேரும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி இவங்களுக்கு காதல் வருது அப்படிங்கிற அந்த பாயிண்ட் ஆஃப் வியூ நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வரக்கூடிய பிரச்சனைகளை இவங்க எப்படி கையாளுறாங்க அப்படிங்கிறதுவே நல்லா இருந்துச்சு. டூரேஷன் வைஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 மணி நேரத்துக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு படம் தான். ஒரு நல்ல ஒரு ரோம்காம் ட்ராமா, ஆனால் ஒரு ரொட்டீனான கதையை பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீல் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நீங்களே யோசிச்சு அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க. படத்தில் பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா அடல் கண்டென்ட்லாம் கிடையாது. ஒரு சில லிப்லாக் மட்டும் தான் இருக்குது. அதுக்கு ஏற்ற மாதிரி பிளான் பண்ணி பார்த்துக்கோங்க. தமிழ் டப்பிங்கோட அருமையாக வந்திருக்கு. பிரைம் வீடியோஸில் இருக்குங்க.